நம்ம ஊரு நம்ம வீடா? நான் கூட வர மாட்டேன். நீ என்ன ஏமாத்திட்ட. You are a cheat. I hate you. I hate you. அந்த கடைசி வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தாலிய வேற காட்டி கொடுக்க சொன்னியே, கொடுப்பா. இங்க இல்ல, ஊரறிய நீ தாலி கட்டின, அதே ஊரறிய கோர்ட்ல வச்சு காட்டி கொடுக்க சொல்றேன். இவ்வளவு நேரம் உன்னோட வேஷத்தை நடிப்ப நான் பாத்துட்டு இருந்தேன். என்னோட சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டாம், கோர்ட்ல காமிக்கிறேன். டேய் ப்ளீஸ் போங்கடா வெளியில. மாமியார, புருஷன் பேர சொல்றதுக்கே கூச்சப்படுற பொம்பளைங்க பிறந்த நாட்டுல பிறந்த நீ ஒட்டுமொத்தமா டா போட்டு பேசுறியா? இதுல இருந்து உனக்கு கொலஸ்ட்ரால் எந்த ரேஞ்சில டெவலப் ஆயிருக்குன்னு தெரியுது. இது பாரு, ஓ ரேஞ்சுக்கு நானே இறங்கி வந்து உன்னை டீ போட்டு பேசிடுவேன். அந்த அளவுக்கு நாகரீகம் தெரியாத ஆள் நான் இல்ல. என்ன சொன்ன? கோர்ட்டுக்கு போவியா? நீ எங்க வேண்டாலும் போ, உன்னை ரெண்டுல ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். இப்ப எப்படி இருக்கு மாம்சே? உளவி கூட்ட கலைச்சு விட்ட மாதிரி உயின்னு ஒரு சவுண்ட் தான் மாப்பிள கேக்குது. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு. அரைகுறையா கேட்டுட்டு இருந்தது, காய்ச்சல் எண்ணெய் ஊத்து சுத்தமா குழப்பிட்டா. காலையில கேட்டது இப்ப கேட்க மாட்டேங்குது. ஐயா ஐயா, ஏன் மாப்பிள இது உனக்கே நல்லா இருக்கா? நான் பாட்டுக்கு டென்ட் கோட்டாயில டிக்கெட் கிழிச்சிட்டு இருந்தேன், என்ன கூட்டிட்டு வந்து காது ஜவ பிச்சை எடுத்துட்டீங்களே. இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் காது கேட்காம ஊருக்குள்ள அலைஞ்சா என்ன நினைப்பாருங்க மாப்பிள? மாப்பிள நல்லா காது கேட்கறேன்னு ரோட கிராஸ் பண்ண முடியல. நான் இந்த காதோட ரோட கிராஸ் பண்ணா எவனாவது லாரிக்கார அடிக்கத்தான் போறேன், நான் அனாதை போனமா சாகத்தான் போறேன். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே. இந்த சேரி ஊருக்குள்ள தெரிஞ்சா செவிட்டு மாப்பிளைக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான்? மாம்ஸ், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் மாம்ஸ். நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அட இப்ப கேக்குறியா மாம்ஸ்? உனக்கு காதெல்லாம் நல்லா தான் கேக்குது. நான் தான் சவுண்ட கட் பண்ணிட்டு வாயை மட்டும் அசிச்சேன். சும்மா ஒரு விளையாட்டேன். விளையாண்டியா? ஏயா நீ விளையாடுறேன் காது என்ன பிளே கிரவுண்டா? யோ விசி எவ்வளவு பெரிய சீரியஸா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட விவரம் இல்லாம ரெண்டு பேரும் விளையாடுறீங்களே. ஏன் உன் காதை எவனாவது கிழிச்சிட்டானா? அது இல்லையா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என் முன்னாடி பயங்கரமானவ, வில்லாதி வில்லி, அவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு. கேட்டீங்களா? இப்ப பாரு, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காயா? யாருக்கு? உனக்கு தான் மாப்ள. உன்னையும் என் மகளையும் நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. அனுப்பிட்டு அதுக்காக நீ ஏன் எந்த குதி குதிக்கிற? அந்த அம்மா ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனா அந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவோம். எப்படி மாப்பிள, நீ கட்டின தாலியை புடுங்கிறதுக்கு அந்த அம்மா அலையோ அலைன்னு அலையல்ல, அதே மாதிரி அவ கழுத்துல தொங்குற தாலியை நம்ம புடுங்குவோம். மாம்சே, அந்த அம்மா கழுத்துல இருக்கிற தாலியை நாம எப்படி மாம்சம் புடுங்க முடியும்? அட அவ புருஷன் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா நிக்கிறானே, இந்த ஆளை வச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம்.